ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். 9th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இயல் 7 தான் பார்க்க போகிறோம். இயல் 7ல் முதலாவது என்ன படம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழரின் பங்கு. இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழரோட பங்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத தான் கொடுத்துருப்பாங்க. இந்த பாடத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது அண்ணாமலை. அண்ணாமலை. இந்த பாடத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இவரை பற்றின ஒரு நூல்வெளி கொடுத்துருப்பாங்க, பார்த்துடலாம். பேராசிரியர் அண்ணாமலை அப்படின்றவர் இந்திய தேசிய இராணுவம் அதில் தமிழரின் பங்கு அப்படின்ற நூலுக்காக தமிழக அரசோட பரிசு பெற்றவர் அண்ணாமலை. இவர் தலைமையில் எடுக்கப்பட்ட அந்த குறும்படங்கள் தான் சர்வதேச அளவில் பரிசு பெற்றதா சொல்றாங்க. அப்ப இந்திய தேசிய இராணுவம் அதுல தமிழரோட பங்கு அப்படின்ற நூலை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது அண்ணாமலை. இவர் இதுக்காக தமிழக அரசோட பரிசு பெற்றிருக்காரு. இந்த பாடத்தை பார்க்கலாம். இந்திய தேசிய இராணுவம் இந்திய விடுதலைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அப்போ இந்த அமைப்போட தூண்களா திகழ்ந்தவர்கள் தமிழர்கள் தான். விடுதலை போராட்டத்தை ஒளி மங்காமல் பாதுகாத்தவர்கள் ஒருவரான நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மற்றும் அவங்களோட இணைந்து இந்திய தேசிய இராணுவ படையில போராடிய தமிழர்களோட பங்கு ரொம்ப போற்றத்தக்கது. அதை பத்தி இந்த பாடத்துல கொடுத்துருப்பாங்க, பார்க்கலாம். இரண்டாம் உலகப் போர் நடந்திருந்த காலத்துல 1942 பிப்ரவரி 15ஆம் நாள்ல ஆங்கிலேய படைகள் என்ன பண்ணாங்கன்னா, மலேயாவில் ஜப்பானியரிடம் சரணடைந்தாங்க. 1942 பிப்ரவரி 15 ஆங்கில படைகள் என்ன பண்ணாங்க, மலேயா அப்படின்ற இடத்துல ஜப்பானியர்கிட்ட சரணடைஞ்சாங்க. இந்த படையில் இந்திய வீரர்களும் கூட இருந்தாங்க. இந்த சரணடைந்த அந்த வீரர்கள் என்ன பண்ணாங்க, சரணடைந்த அந்த வீரர்களை கொண்டு ஜப்பானியர்கள் மோகன் சிங் அப்படின்ற தலைமையில இந்திய தேசிய இராணுவம் INA அப்படின்ற ஒண்ண உருவாக்குனாங்க. யாரோட தலைமையில? மோகன் சிங் அப்படின்ற தலைமையில ஜப்பானியர்கள் உருவாக்குனாங்க. இந்திய தேசிய இராணுவத்துக்கு மக்கள் ஆதரவு மிகவும் பெரியது. அந்த காலகட்டத்தில் தமிழகத்திலிருந்து மலேயா, பர்மா போன்ற நாடுகளுக்கு பிழைப்புக்காக சென்ற தமிழர்கள் பல பேர் என்ன பண்ணாங்கன்னா, இந்த இந்திய தேசிய இராணுவத்தில் சேர்ந்தாங்க. அப்போ இந்திய தேசிய இராணுவத்தில் பல பிரிவு ஏற்படுத்தப்பட்டுச்சு. அதில் ஒன்று தான் ஒற்றர் படை. ஜப்பானியர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஒற்றர் படையில இருந்த வீரர்கள் எல்லாம் இந்தியாவில் உள்ள ஆங்கிலேய இராணுவத்தை பற்றி ஒற்றறிய நீர்மூழ்கி கப்பல் மூலமா கேரளாவுக்கும் குஜராத்துக்கும் அனுப்புனாங்க. நீர்மூழ்கி கப்பல் மூலியமா ஒற்றர்களை சிலரை தரை வழியிலையும் பர்மா காடுகள் வழியாகவும் இந்தியாவுக்கு அனுப்புனாங்க. இந்திய தேசிய இராணுவம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அவர்களை கைது செய்து இந்திய தேசிய இராணுவம்ல இந்திய இராணுவம் அவங்க எல்லாத்தையுமே கைது செய்து சென்னை சிறைக்கு அனுப்புனாங்க. பலருக்கு மரண தண்டனை கூட கொடுத்தாங்க நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இராணுவம். இந்திய தேசிய இராணுவ ஒற்றர்களை தூண்களாக திகழ்ந்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய இராணுவத்தோட பொறுப்பை ஏற்கிறதுக்காக 91 நாள் நீர்மூழ்கி கப்பலில் பயணம் செஞ்சு ஜெர்மனியிலிருந்து சிங்கப்பூருக்கு போனார். 91 நாள் நீர்மூழ்கி கப்பலில் பயணம் செஞ்சு ஜெர்மனியிலிருந்து சிங்கப்பூர் போனார். 1943 ஜூலை 9 தான் அவர் பதவியேற்றிருக்காரு. அப்போது இந்திய தேசிய இராணுவத்தின் தலைவராக அவர் பதவியேற்ற நாள் என்னன்னா 1943 ஜூலை 9. அவர் உரையாற்றிய அந்த மாபெரும் கூட்டத்தில் டெல்லி நோக்கி செல்லுங்கள், டெல்லி சலோ அப்படின்ற ஒரு போர் முழக்கம் செய்தாராம். டெல்லி நோக்கி செல்லுங்கள் சொன்னது யாரு? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இவரோட வேண்டுகோள் அனைவரும் மனதிலும் ஒரு பசுமரத்தாணி போல பதிஞ்சது. அப்போ நேதாஜி தலைமையில் இருந்த இந்த இந்திய தேசிய இராணுவம் படை பிரிட்டானிய அரசை எதிர்த்தது, ஆங்கிலேய அரசை எதிர்த்தது. அப்போ தமிழகத்திலிருந்து பெரும்படையை திரட்டி இந்திய தேசிய இராணுவத்துக்கு வலு சேர்த்த முக்கியமான பெருமைக்குரியவர் யாருன்னா, தமிழகத்தை சேர்ந்த அந்த பசும்பொன் முத்துராமலிங்கனார் தான். அதிகமான தமிழர்களை சேர்த்து இதுல பசும்பொன் முத்துராமலிங்கன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நேதாஜி தமிழ் வீரர்களை பாராட்டி நான் மறுபடியும் பிறந்தா ஒரு தென்னிந்திய தமிழனா பிறக்கணும்னு சொல்லிட்டு சொன்னதா பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா நேதாஜியை பத்தி சொல்லியிருப்பாரு. அப்ப இந்திய தேசிய இராணுவ படை தலைவராக இருந்த தில்லான் அப்படின்றவர் என்ன பண்ணாருன்னா, இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் கூட தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்திய தேசிய இராணுவம் INAவோட இதயமும் ஆன்மாவும் யாரா? தமிழர்கள் அப்படின்னு சொன்னது யாரு? இந்திய தேசிய இராணுவ படை தலைவராக இருந்த தில்லான் சொல்லியிருக்காரு. மகளிர் படை உருவாக்கியிருக்காங்க. இந்திய தேசிய இராணுவத்தில் ஜான்சிராணி அப்படின்ற பேர்ல ஒரு பெண்கள் படை உருவாக்கப்பட்டது. என்ன பேரு? ஜான்சிராணி. இது தலைவராக டாக்டர் லட்சுமி இருந்திருக்காங்க. இந்த படையில தமிழ் பெண்கள் கூட பெரிதளவு பங்காற்றியிருக்காங்க. இவர்களை தலை சிறந்த தலைவராக விளங்கினது யார் அப்படின்னா, ஜானகி ராஜாமணி 2 பேர். ஜானகி ராஜாமணி பெண்கள் படையில. அப்போ நேதாஜி அமைத்த அந்த தற்காலிக அரசில் கேப்டன் லட்சுமி, சிதம்பரம் லோகநாதன் முதலான தமிழர்கள் தான் அமைச்சராக இருந்தாங்க. அமைச்சராக இருந்தது யாரு? கேப்டன் லட்சுமி, சிதம்பரம் லோகநாதன். அப்போ சிறந்த வீரர்களை உருவாக்க நேதாஜி 45 இளைஞர்களை டோக்கியோ அனுப்பினார். ஜப்பானில் இருக்கக்கூடிய டோக்கியோக்கு அனுப்பினார் 45 இளைஞர்களை. அவர்களில் பெரும்பாலும் தமிழர்கள் தான். அதில் பயிற்சி பெற்றவர்களை குறிப்பிடத்தக்கவர் கேப்டன் தாசன் அப்படின்றவர். பின்பு அவர் சுதந்திர இந்தியாவில் செசல் நாட்டு தூதராக பணியாற்றியிருக்காரு. ஓகே, இரண்டாம் உலகப்போர் காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்திய தேசிய இராணுவம் ஜப்பானிய இராணுவத்தோடு சேர்ந்து ஆங்கிலேயரோடு போரிட பர்மா வழியா இந்தியா வந்தாங்க.
இந்திய தேசிய ராணுவம் ஜப்பானிய ராணுவத்தோடு சேர்ந்து. தமிழ் மக்கள் துணையோடு போராடிய நேதாஜி அவரை கண்டு ஆங்கிலேய பிரதமர் சர்ச்சில் என்ன சொல்றாருன்னா, மலையாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூளையில கட்டியா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. யாரு? ஆங்கில பிரதமர் சர்ச்சில். அதுக்கு நேதாஜி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த தமிழினம் தான் ஆங்கிலேயர்களை அழிக்கும் அப்படின்னு சொல்லி பதில் சொல்லியிருக்காரு நேதாஜி. இந்த தமிழினம் தான் ஆங்கிலேயர்களை அழிக்கும் என்று பதில் சொல்லியிருக்காரு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவங்க. இரண்டாம் உலகப் போரில் பர்மாவில் நடந்த போர் மிகவும் கொடூரமானது. அதாவது இந்திய தேசிய ராணுவம் 1944 மார்ச் 18 அன்று ஆங்கிலேயர்களை வென்று இந்தியாவுக்குள்ள மணிப்பூர் அப்படின்ற பகுதியில் மொய்ராங் அப்படின்ற இடத்துல மூவர்ண கொடி ஏற்றினாங்க. 1944 மார்ச் 18 மொய்ராங்கில் மூவர்ண கொடி ஏற்றினாங்க. ஆனால் அமெரிக்கர்களும் ஆங்கிலேயர்களும் சேர்ந்து போரிட்டதுனால இந்த வெற்றி நிலை பெற்று நீடிக்கலை. இந்த போரில் 1,00,000 இந்தியரும் ஜப்பானியரும் வீரமரணம் அடைஞ்சாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. மரணம் பெரிதென்று இந்திய தேசிய இராணுவத்தை சேர்ந்து 18 இளைஞர்கள், ஐஎன்ஏவை சேர்ந்த 18 இளைஞர்கள் 1943 45 இந்த 2 ஆண்டுகளில் சென்னை சிறையில் தூக்கிலிடப்பட்டாங்க. 1944ஆம் ஆண்டு 18 வயசான ராமு அப்படின்றவர் தூக்கிலிடப்பட்டிருக்காரு 44. அவர் தூக்கிடப்படுவதற்கு முன்னாடி அந்த நாள் நைட் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் என் உயிரை கொடுப்பதற்கு கொஞ்சமும் கவலைப்படலை, ஏனெனில் நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யலை அப்படி சொல்லிட்டு ராமு அப்படின்றவர் சொல்றாரு. மரண தண்டனை பெற்ற அப்துல் காதர் அப்படின்றவர் இன்னொருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வாழ்வின் பொருள் தெரிந்தால்தான் மனிதன் மேல்நிலை அடைவான். அப்போ நாட்டுக்காக உயிர் நீத்த முழு நிலைமை போன்ற தியாகிகள் முன்னாடி நாங்களாம் ஒரு சின்ன மெழுகுவத்தி தான். இந்தியாவிற்கு விடுதலை பெற்று தந்ததுல இந்திய தேசிய ராணுவத்தோட பங்கு நாம மறந்துவிடக்கூடாது. அவர்கள் தாயக நலனுக்காக தங்கள் வாழ்க்கையவே தியாகம் செஞ்சவங்க. அப்போ இந்திய விடுதலை போரில் ஈடுபட்ட தமிழர்கள் பலர் வீரமரணத்தை தழுவினாங்க. அவர்களின் வீரம் வந்து போற்றுதலுக்கு உரியது. அப்போ தங்கள் இன்னுயிர் இழிந்த முகம் தெரியாத தமிழர்களின் அர்ப்பணிப்பு உணர்வையும் அஞ்சாத வீரத்தையும் நாட்டு பற்றியும் என்றும் போற்றுவது நம்மளுடைய கடமை. இன்னுயிர் இழந்த முகம் தெரியாத தமிழர்களின் அர்ப்பணிப்பு உணர்வையும் அஞ்சாத வீரத்தையும் நாட்டு பற்றியும் என்று போற்றுவது நம்மளுடைய கடமை சொல்லிட்டு இந்த பாடத்தை முடிச்சிருக்காரு. மாசு அண்ணாமலை அப்படின்றவங்க கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வான்படை பிரிவு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. என்னன்னா, இந்திய தேசிய ராணுவத்தில் இருந்த 45 வீரர்கள் நேதாஜியோட தேர்வு செய்யப்பட்டு வான்படை தாக்குதலுக்காக சிறப்பு பயிற்சிக்காக ஜப்பானில் இருக்கக்கூடிய இம்பீரியர் மிலிட்ரி அகாடமிக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க ஜப்பானில். அந்த 45 பேர் கொண்ட பயிற்சி பிரிவு தான் டோக்கியோ கேடட்ஸ். பேர் என்ன? டோக்கியோ கேடட்ஸ். போர் சூழலுக்கு நடுவில் இந்திய தேசிய ராணுவ வீரர்கள் டோக்கியோ செல்வது ஒரு சவாலாகவே இருந்தது, போர் நடந்துட்டு இருந்ததுனால. அப்போ பர்மாவில் இருந்து காட்டு வழியாக பயணம் செஞ்சு சயாம் மரண ரயில் பாதையை கடந்து அங்கிருந்து படகு வழியாக தப்பி சென்று பழைய கப்பல் ஒன்றில் ஏறி சீரும் மலைகளில் சிக்கி தவிச்சு ஜப்பானின் கியூசு அப்படின்ற ஒரு தீவு அடைஞ்சாங்க. கியூசு தீவு, அந்த தீவு கடற்படையின் வசம் இருந்தது. காலை 5 மணிக்கு எழுந்து 3 கல் தூரம் ஓடணும். அப்போது குளிர் சுழியத்துக்கும் கீழே இருக்கும். அப்போ உதடுகள் வெடித்து வலி தாங்க முடியாது. பனிப்புகை படர்ந்த மைதானத்தில் ஓடுவாங்களாம். 3 கல் தூரம் ஓடியதும் 5 நிமிடங்கள் ஓய்வு, பிறகுதான் சிறப்பு பயிற்சிகள். அதை முடித்துக்கொண்டு அவசரமாக குளித்து தயாராக வர வேண்டும். இப்படி சொல்லிட்டு பசும்பொன் மடல் அப்படின்ற ஒரு நூலில் வெளிவந்ததை கொடுத்துருக்காங்க. இதுதான் உங்களுடைய வான்படை பிரிவு. இப்படி தான் செயல்பட்டுச்சு. பேர் டோக்கியோ கேடட்ஸ். நேதாஜி அவருடைய பொன்மொழிகள் சிலது கொடுத்துருக்காங்க பாருங்க. அநீதிகளுக்கும் தவறான செயல்களுக்கும் மனம் ஒப்ப இடம் தருதல் மிகப்பெரிய குற்றம். நீங்கள் நல்வாழ்வை தந்தை ஆக வேண்டும் என்பது காலத்தோட மறையாத சட்டம். எந்த விலை கொடுத்தாவது சமத்துவத்திற்கு போராடுறதா மிகச்சிறந்த நற்குணம். சமத்துவத்துக்கு போராடுறது. அப்போ மனதை மலர வைக்கும் இளங்கதிரவனின் வைகரை பொழுது வேண்டுமா? அப்படின்னா இரவில் 2 நேரங்களில் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இந்த ரெண்டுமே வந்து நேதாஜியுடைய பொன்மொழிகள். சமத்துவத்துக்கு போராடுவது அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம அம்பேத்கரையோ பெரியார் அவங்க வந்து இந்த பொன்மொழிக்கு நம்ம சொல்லிடக்கூடாது. ஏன்னா இந்த பொன்மொழி சொன்னது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். என்னன்னா, அநீதிகளுக்கும் தவறான செயலுக்கும் மனமொப்ப இடம் தருதல் மிகப்பெரிய குற்றம். நீங்கள் நல்வாழ்வை தந்தை ஆக வேண்டும் என்பது காலத்தின் மறையாத சட்டம். எந்த விலை கொடுத்தாவது சமத்துவத்துக்கு போராடுறதா மிக சிறந்த நற்குணம் சொன்னது நேதாஜி அவருடைய பொன்மொழி. அடுத்த ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. விடுதலையினால் உண்டாகும் மகிழ்ச்சியும் சுதந்திரத்தினால் உண்டாகும் மனநிறைவும் வேண்டுமா? அப்படின்னா அதற்கு விலை உண்டு. என்னன்னா, அவற்றுக்கான விலை துன்பமும் தியாகமும் தான். இது வந்து நேதாஜி அவருடைய பொன்மொழி. இந்த 3 பொன்மொழியும் ரொம்ப முக்கியமானது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர் சொன்னது. இந்த நூல்வெளி பார்த்துட்டோம். இந்திய தேசிய ராணுவம், தமிழரின் பங்கு. அந்த நூல் கொடுத்துருக்கிறது பேராசிரியர் மாசு அண்ணாமலை நம்மளுக்காக கொடுத்துருக்காரு. இது தமிழக அரசின் பரிசு பெற்ற நூல். அடுத்ததான் சீவக சிந்தாமணி. ஆசிரியர் திருத்தக்க தேவர். சீவக சிந்தாமணி ஆசிரியர் திருத்தக்க தேவர். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பாடத்துக்கான நூல்வெளி பார்த்துடலாம். சீவக சிந்தாமணி 50 காப்பியங்கள் ஒன்று.
ஐம்பெரும் காப்பியங்கள் ஒன்று. இது விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம். விருத்தப்பாவால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் என்ன? சீவக சிந்தாமணி. இது இளம்பகம் என்ற உட்பிரிவை கொண்டது. இளம்பகம் அப்படின்ற உட்பிரிவை கொண்டது. 13 இளம்பகங்கள் கொண்டுள்ள இந்த நூல் மனநூல் அப்படின்னு அழைக்கப்படுது. மொத்தம் எத்தனை இளம்பகம்? 13. நாமகள் இளம்பகத்தில் நாட்டுவளம் அப்படின்ற பாடப்பகுதி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. என்ன இளம்பகம்? நாமகள் இளம்பகத்தில் நாட்டுவளம். இதோட ஆசிரியர் யாருன்னா திருத்தக்க தேவர். சீவக சிந்தாமணியின் ஆசிரியர் திருத்தக்க தேவர். இவர் சமண சமயத்தை சார்ந்த இவர் இன்பச்சுவை மிக்க இலக்கியமும் இயற்ற முடியும் அப்படின்னு நிறுவன வகையில தான் இந்த காப்பியத்தை இயற்றிருக்காரு. சமண சமயத்தை சேர்ந்தவர், இன்பச்சுவை மிகுந்த இலக்கியமும் இயற்ற முடியும் என்ற வகையில் இயற்றப்பட்ட காப்பியம் எதுன்னு கேட்டாங்கன்னா சீவக சிந்தாமணி. இவரது காலம் 9ஆம் நூற்றாண்டு. அவருடைய காலம் 9ஆம் நூற்றாண்டு. சீவக சிந்தாமணி பாடுவதற்கு முன்னோட்டமா நரிவிருத்தம் அப்படின்ற நூலை இயற்றியிருக்காரு. நரிவிருத்தம் அப்படின்ற நூலை இயற்றியிருக்காரு. சங்க இலக்கியங்கள் நிகழ்வுகளில் கருத்தை கூறும் தன்னுணர்ச்சி பாடல்களாக அமைந்தது. அதை தொடர்ந்து வந்த 14 கீழ்கணக்கு நூல்கள் எல்லாம் அறக்கருத்துக்களை சொல்றதா இருந்தது. அந்த அறக்கருத்துக்கு அப்புறமா ஒப்பில்லாத அந்த தலைவன் ஒருவனது வாழ்க்கையை பாடுறதா காப்பியங்கள் நிறைய உருவானது. இந்த வகையில் உருவானதான் சீவகனை தலைவனாக கொண்ட சீவக சிந்தாமணி அப்படின்ற ஒரு காப்பியம். இது என்ன சொல்லுது அப்படின்னா, இன்பங்களை துறந்து துறவு போன வேண்டும் என்பதுதான் இந்த காப்பியத்தோட மையக்கருத்து. இதுதான் ஏமாங்கத நாட்டோட வளத்தை திருத்தக்க தேவர் வர்ணிக்கும் பகுதி. அந்த நாட்டோட செழிப்பை உணர்த்துறதா இந்த பாடப்பகுதியை கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். முதலாவதா ஏமாங்கத நாட்டின் வளம். ஏமாங்கத நாட்டின் வளம் எப்படி இருந்தது அப்படின்றதான் இந்த பாடத்தில் கொடுத்துருக்காங்க. முதலாவதா பார்போற்றும் ஏமாங்கதம். பார்போற்றும் ஏமாங்கதம். காய்மாண்ட தெங்கின் பழம்பீல கமுகின் நெற்றி பூமாண்ட தீந்தென் தொடக்கீரி வறுக்கை போழ்ந்து தேமாங்கனி சிதறி வாழைப்பழங்கள் சிந்தும் ஏமாங்கதம் என்று இசையால் திசை போயது உண்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. பார்போற்றும் ஏமாங்கதம். இதோட பொருள் என்ன சொல்லுது அப்படின்னா, தென்னை மரத்திலிருந்து நன்றா முற்றி அந்த காய் கீழே விழுது. அது விழுகின்ற வேகத்துல பாக்கு மரத்தோட உச்சியிலிருந்து சுவைமிக்க தேன் அடைய கிழித்து பலாப்பழத்தை பிளந்து மாங்கனியை சிதற வச்சு வாழைப்பழத்தை உதிர்க்கவும் செய்தான். இந்த மாதிரி வளம் நிறைந்த ஏமாங்கத நாட்டோட புகழ் உலகின் பல திசையில பரவிறதா சொல்றாங்க. சொல்லும் பொருள் பார்த்தீங்கன்னா, தெங்குனா தான் தேங்காய், தெங்கு தேங்காய், இசைனா புகழ், வறுக்கைனா பலாப்பழம், நெற்றினா உச்சி. அடுத்து வாரி வழங்கும் வள்ளலா இருக்கு. என்னன்னா, வள்ளல் கைத்தல மாந்தரின் மால்வரை கொள்ளை கொண்ட கொழுநிதி குப்பையை உள்ளம் மில்லவருக்கு ஊர்துரும் உயிர்த்து ஊராய் வெள்ளம் நாடு மடுத்து விரைந்ததே அப்படின்னு சொல்லிட்டு வாரி வழங்கும் வள்ளல் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, அங்க இருந்து கேட்பவர்களுக்கு, அதாவது யாசகம் கேட்பவர்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லாத வாரி வழங்கும் செல்வர்களை போன்றது வெள்ளம். அங்கே இருக்கக்கூடிய வெள்ளம் அது உயர்ந்த மலையிலிருந்து செல்வ குவியலை சேர்த்து கொண்டு வந்து ஊக்கம் இல்லாத மக்களுக்கு ஊர்தோறும் வழங்கும் வகையில் நாட்டினில் விரைந்து பாய்தான் அந்த வெள்ளம். இதில் சொல்லும் பொருள் பார்த்தீங்கன்னா, மால்வரைனா பெரிய மலை, மடுத்து பாய்ந்து, கொழுநிதினா திரண்ட நிதி. அடுத்து மனம் கமலும் கழனி வயல். நெறிமறுப்பு எருமையின் ஒருத்தல் நீலினம் செறிமறுப்பு ஏற்றினம் சிலம்ப பன்முறி பொறிவரி வராலினம் இருப்பு புக்குடன் வெறிக்கமல் கழனியில் உளுனர் வெள்ளமே. என்ன சொல்றாங்கன்னா, அழகான அந்த கொம்புகளை உடைய ஆண் எருமைகளும் நேரான கொம்புகளுடைய அந்த வலிமையான எருதுகளும் பேரொலியை எழுப்புதான். அந்த ஒலி கேட்டு புள்ளிகளும் வரிகளும் உடைய அந்த வரால் மீன்கள் என்ன பண்ணா கரைந்து ஓடுமா. அதாவது வரால் மீன்கள் கலைஞ்சு ஓடும். அந்த மனம் வீச வயல்ல உழவர் கூட்டம் வெள்ளம் போல நிறைந்திருந்தாங்களாம். இதுக்கு நான் சொல்லும் பொருள் பார்த்தீங்கன்னா, மறுப்புனா கொம்பு, வெறினா மனம், கழனினா வயல், செறினா சிறந்த, இரியனா ஓட. வெறினா மனம், மறுப்புனா கொம்பு, கழனி வயல், செறி சிறந்த, இரிய ஓட. அடுத்து தலைவணங்கி விளைந்த நெற்பயிர். அதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சொல்லரும் சூழ்பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கரையிருந்து ஈன்று மேலலார் செல்வமே போல்தலை நிறுவி தேர்ந்தனோல் கல்விசேர் மாந்தரின் இறைஞ்சி காய்த்தவை. இதுக்கு சொல்லும் பொருள் பார்த்தீங்கன்னா, சூழ்னா கரு, சூழ் கரு. இதுக்கான பொருள் பார்த்தீங்கன்னா, கரு கொண்ட அந்த பச்சை பாம்பு போல நெற்பயிர்கள்லாம் தோற்றம் கொண்டிருந்துதான் அந்த வயல்ல. அப்போ நெற்பயிர்கள் எல்லாமே கதிர்விட்டு நிமிர்ந்து நிற்கிறது செல்வம் பெற்ற பக்குவம் இல்லாதவர்கள் தலை நிமிர்ந்து நிற்கிறது மாதிரி இருக்கான். அந்த பயிர்கள் முற்றிய உடனே நெற்கதிர்கள் சாய்ந்து இருக்கிறது தெளிந்த நூலை கற்ற நல்லவர்களோட பண்பை மாதிரி பணிஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து எல்லாம் ஆயிரம் ஆயிரமாய் அப்படின்றது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடிசில் வைகள் 1000 அப்புறம் அறப்புறமும் 1000 கொடியனார் செய் கோலமும் வைகள் தோறும் 1000 மடிவியில் கம்மீர்களோடும் மங்களமும் 1000 ஒடிவு இலை வேறு 1000 ஓம்புவாரின் ஓம்பலே அப்படி சொல்லியிருக்காங்க. என்னன்னா,
வளம் நிறைந்த அந்த ஏமாங்கத நாட்டில் இருக்கக்கூடிய ஊர்களில் நாள்தோறும் கிடைக்கக்கூடிய உணவு வகைகள் எல்லாமே 1000 இருக்கு. அரசாலைகளும் 1000. அங்கே மகளிர் ஒப்பனை செய்து கொள்ளக்கூடிய மணிமாடங்களும் 1000 இருக்கு. மேலும் செய்தொழில் சிறிதும் சோம்பல் இல்லாத கம்மியர்கள், அதாவது கப்பல் கட்டுபவர்கள், அதுவும் 1000. அதனால் நிகழும் திருமணங்களும் 1000. அப்ப ஏமாங்கத நாட்டில் தவிர்தலின்றி காவல் செய்யக்கூடிய பாதுகாவலர்களும் 1000 பேர் இருக்காங்க. அப்போ சொல்லும் பொருளும் பார்த்தீங்கன்னா, அடிசில்னா சோறு, மடிவுனா சோம்பல், கொடியனர்னா மகளிர். அடுத்து நாடுகள் சூழ்ந்த ஏமாங்கதம். நற்றவம் செய்வாருக்கு இடந்தவம் செய்வாருக்கும் அஃது இடம். நற்பொருள் செய்வாருக்கு இடம்பொருள் செய்வாருக்கும் அஃது இடம். வெற்றம் இன்பம் விளைவிப்பான் வீண் உவந்து வீழ்ந்தன மற்ற நாடு வட்டமாக வைக்குமற்ற நாடரோ. என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஏமாங்கத நாடு உண்மையான தவம் புரிவோருக்கு, இல்லறம் நடத்துவோருக்கும் இனிய இடமா இருக்கு. ஏமாங்கத நாடு நிலையான பொருளை தேடுவோருக்கும் நிலையில்லாத பொருள் செல்வத்தை தேடுவோருக்கும் உகந்த இடமா இருக்கு. அப்ப நாடுகள் சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த எழில்மிகு சிறப்பு பொருந்திய ஏமாங்கத நாடு வானுலகம் வழங்கக்கூடிய இன்பம் உலகத்தோருக்கு ஏற்கும் வகையில தாழ்ந்து மண்ணுலகிற்கும் இறங்கி வந்தது போல திகழ்தான் அந்த ஏமாங்கத நாடு. இதுக்கு சொல்லும் பொருள் பார்த்தீங்கன்னா, நற்றவம் பெருந்தவம், வட்டம்னா எல்லை, வெற்றம்னா வெற்றி. நற்றவம் பெருந்தவம், வட்டம்னா எல்லை, வெற்றி, வெற்றினா வெற்றம், வெற்றமை தான் வெற்றின்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த ஏமாங்கத நாட்டோட வளம். இதில் இருக்கக்கூடிய பொருளும் பார்த்துட்டோம். என்னன்னா, பார்ப்போற்றும் ஏமாங்கதம், வாரி வழங்கும் வள்ளல், மனம் கமலும் கழனி, தலைவணங்கி நிற்கிற நெற்பயிர், எல்லாம் 1000 நாடுகள் சூழ்ந்த ஏமாங்கதம். இந்த பாடலுக்கான பொருளும் பார்த்தாச்சு. இதில் இருக்கக்கூடிய உட்பகுதி இலம்பகம்னு அழைக்கப்படும். மொத்தம் 13 இலம்பகங்கள் இருக்கு. நாமகள் இலம்பகம், கோவிந்தையார் இலம்பகம், காந்தர்வ தத்தையார் இலம்பகம், குணமாலையார் இலம்பகம், பதுமையார் இலம்பகம், கேமசரியார் இலம்பகம், கனகமாலையார் இலம்பகம், விமலையார் இலம்பகம், சுரமஞ்சியார் இலம்பகம், மண்மகள் இலம்பகம், பூமகள் இலம்பகம், லக்கணையார் இலம்பகம், முக்தி இலம்பகம். இதில் இருக்கக்கூடிய நாமகள் இலம்பகத்தில் தான் நம்மளுக்கு அந்த ஊரோட வளத்தை பற்றி ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. இப்போ சிவக சிந்தாமணி பாடத்தை முடிச்சாச்சு. இதில் இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பு பாருங்க. நற்றவம் அப்படின்னா பண்பு தொகைகள், செய்கோளம் வினைத்தொகை. நற்றவம் பண்பு தொகை, செய்கோளம் வினைத்தொகை. தேமாங்கனினா தேன் போன்ற மாக்கனி, அப்போ ஓமை தொகை. இறைஞ்சினா வினையச்சம், கொடியனர்னா இடைக்குறை. இதில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நற்றவம் பெருந்தவம், வட்டம் எல்லை, வெற்றம் வெற்றி, அடிசில்னா சோறு, மடிவுனா சோம்பல், கொடியனர்னா மகளிர், சூழ் கரு, மறுப்புன கொம்பு, வெறினா மனம், கழனி வயல், செரு சிறந்த, செரினா சிறந்த, இரியன ஓட, மால்வரை பெரிய மலை, மடுத்து பாய்ந்து, கொழுநிதினா திரண்டு நிதி, தெங்கு தேங்காய், இசை புகழ், வருக்கை பலாப்பழம், நெற்றி உச்சி. இது அதிகமாக பொருத்துகளை கேட்டிருக்காங்க இந்த சொல்லும் பொருளும். இப்போ இதுக்கான நூல்வெளி நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததாக முத்தொள்ளாயிரம் ஒரு பாடம் கொடுத்துருக்காங்க. முத்தொள்ளாயிரம் பார்க்கலாம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பாடத்துக்கான நூல்வெளி பார்க்கலாம். வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் தான் முத்தொள்ளாயிரம். வெண்பா மன்னர்களின் பெயர்களை குறிப்பிடாம சேரர் சோழ பாண்டியன் அப்படின்னு பொதுவாக தான் அந்த பாடத்தில் கொடுத்துருப்பாங்க. அப்போ 3 மன்னர்களை பற்றி பாடப்பட்ட 900 பாடல்களை கொண்ட நூல் அப்படின்றதுனால இந்த முத்தொள்ளாயிரம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த நூல் முழுமையாக கிடைக்கல. அதாவது புறத்திரட்டு அப்படின்ற நூல்ல இருந்து 108 செய்யுள் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அது முத்தொள்ளாயிரம் அப்படின்ற பெயர்ல தான் பதிப்பிக்கப்பட்டிருக்கு. அப்போ ஆசிரியரின் பெயர் நம்மளுக்கு தெரியாது. அப்போ இது 5ஆம் நூற்றாண்டு சேர்ந்தவராக கருதப்படுறாரு. சேர நாட்டை அச்சமில்லாத நாடாகவும், சோழ நாட்டை ஏறுகள சிறப்பும் போர்களை சிறப்பும் உடைய நாடாகவும், பாண்டிய நாட்டை முத்துடை நாடாகவும் பாடப்பகுதி காட்டுது. இதுதான் இப்போ ஒரு தேர்வில் கேட்டாங்க. ஏறுகள சிறப்பும் போர்களை சிறப்பும் உடைய நாடாக விளங்கக்கூடியது எந்த நாடுன்னு கேட்டிருந்தாங்க. சோழ நாடு. குரூப் 4ல கேட்டிருந்தாங்க. இந்த பாடத்தை பார்க்கலாம். ஒரு நாட்டோட வளத்தை பாடுறது புலவர்கள் கவிமரபாக கொண்டிருந்தாங்க. அப்போ பிற்கால காப்பியங்களில் நாட்டு வளம் தவறாதும் இடம்பெற்றிருந்துச்சு. அப்போ முத்தொள்ளாயிரம் சேரர் சோழ பாண்டியன் ஆகியோருடைய நாட்டு வளங்களை பற்றி நயமாக வெளிப்படுத்துது. அந்த பாடலை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சேரநாடு. அள்ளல் பலனத்து அறக்காமல் வாயவில வெள்ளம் தீ பட்டது என வெறி புள்ளினம் தம் கைச்சிறகால் பார்ப்பொடுக்கும் கவ்வை உடைத்தரோ நச்சிலைவில் கோக்கோதை நாடு. கோக்கோதை நாடு என்னது? சேரநாடு. நச்சிலைவில் கோக்கோதை நாடு. என்ன சொல்றாங்கன்னா, சேறுபட்ட அந்த நீர்மிக்க அந்த வயல்களில் அரக்கு நிறத்தில் செவ்வாம்பல்கள் அந்த பூ பூத்திருக்குமா. அதை கண்ட நீர்ப்பார்கள் என்ன பண்ணுமா, தண்ணீரில் தீப்பிடித்து விட்டது அப்படின்னு அஞ்சி விரைந்து தம் குஞ்சுகள் எல்லாம் சிறுகுக்குள் ஒடுக்கி வைத்துக் கொள்ளுமா. அடாடா, பகைவர்கள் அஞ்சும் வேலை கொண்ட அந்த சேர நாட்டில் இந்த அச்சமும் இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து சோழ நாடு. காவல் உழவர் களத்தகத்து போரேறி நாவலோ என்றிசைக்கும் நாளோதை காவலன் தன் கொள்யானை மேலிருந்து கூற்றிசைத்தால் போலுமே நல்யானை கோக்கிள்ளி நாடு. நல்யானை கோக்கிள்ளியாடு சோழ நாடு. என்ன சொல்றாங்கன்னா, நெல்லை அறுவடை செய்து காக்கும் அந்த உழவர்கள் நெற்போர் மீது ஏறி நின்று கொண்டு மற்ற உழவர்கள் எல்லாம் நாவலோ அப்படின்னு கூவி அழைக்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா, வீரர்கள் போர்க்களத்துல கொள்யானை மீது ஏறி நின்று மற்ற வீரர்களை நாவலோ அப்படின்னு அழைக்கிற மாதிரி இருந்துதான். அப்ப யானைப்படைகளை உடைய சோழனது நாடு இந்த வளமிக்க வீரமிக்க நாடா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாண்டிய நாடு.
நந்தின் இனஞ்சினையும் புன்னை குவிமுட்டும் பந்தர் இளங்கமிகின் பாலையும் சிந்தித்திகள் முத்தம் போல் தோன்றும் செம்மற்றே தென்னன் நகைமுத்த வெண்குடைய நாடு. நகைமுத்த வெண்குடைய நாடு பாண்டிய நாடு. என்ன சொன்னாங்கன்னா, சங்குகள் மணலில் ஈனுகின்ற அந்த முட்டைகள் என்ன பண்ணுமா, முத்துக்கள் போல் இருக்குமா. தரையில உதிர்ந்து கிடக்கக்கூடிய அந்த புன்னை முட்டுக்களும் முத்துக்கள் மாதிரி இருக்கும். பந்தல் போட்டது போல் தோன்றும் பாக்கு மரத்தோட பாலையிலிருந்து சிந்தும் மணிகளும் முத்து மாதிரி இருக்கும். அப்போ முத்துக்களால் ஆன வெண்கொற்ற கொடையுடைய பாண்டியனது நாடு இந்த முத்து வளம் மிக்கது. எல்லாமே பார்க்கறதுக்கு முத்து மாதிரி இருக்குமா. அப்போ நச்சிலுவில் கோக்கோதை நாடுனா சேர நாடு, நல்யானை கோக்கிலி நாடுனா சோழ நாடு, நகைமுத்த வெண்கொடை நாடுனா பாண்டிய நாடு. இதுதான் வந்து 3 நாட்டுடைய சிறப்புகள். இதில் சொல்லும் பொருள் பாருங்க. சேர நாட்டுக்கு அல்லல்னா சேரு, பலனம்னா நீர்மிக்க வயல், வெறி அஞ்சி, பார்ப்புனா குஞ்சு, அணி தற்குறி பெற்ற அணி. கவிஞர் தன்னோட கருத்துக்கள் அப்படியே ஏற்றி சொல்றது தற்குறி பெற்ற அணி. அடுத்து சோழ நாட்டுக்கான சொல்லும் பொருள் பாருங்க. நாவலோ அப்படின்னா நாள் வாழ்க என்ப போன்ற வாழ்த்து. இசைத்தாள் அப்படின்னா ஆரவாரத்தோடு கூவுறது. இது வந்து உவமையணி. உவமையணி. அடுத்து பாருங்க சொல்லும் பொருளும். நந்து அப்படின்னா சங்கு, நந்து சங்கு, கமுகு பாக்கு. முத்தம்னா முத்து. இதுக்கான அணி உவமையணி. ஓகே, முதல் பாடல் தற்குறி பெற்ற அணி, சோழ நாடு ஊமையணி, பாண்டிய நாடு ஊமையணி. அதாவது அது போல அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கிறதுனால அது ஊமையணியாக சொல்லியிருக்காங்க. அப்போது கோக்கோதை நாடு சேர நாடு, கோக்கிலி நாடு சோழ நாடு, வெண்குடைய நாடு என்னன்னா பாண்டிய நாடு. இதுதான் வந்து முத்தொள்ளாயிரம் அந்த பாடலுக்கான பொருள். இந்த படத்துக்கான பாடலையும் பார்த்துட்டோம், சொல்லும் பொருளும் பார்த்தாச்சு. இதுக்கான இலக்கண குறிப்பு பாருங்க. வெண்குடை இளங்கமுகு அப்படின்னா பண்பு தொகைகள், கொல்யானை குவிமுட்டு அப்படின்னா வினைத்தொகைகள், வெறி அப்படின்னா சொல்லிசை அளபடை. இதில் இருக்க ஒரு இலக்கண குறிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த பாடத்துக்கான நூல்வெளி பார்த்துட்டோம். இப்போ இந்த முத்தொள்ளாயிரம் அப்படின்ற படத்தை முழுசாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக மதுரை காஞ்சி பாடல் பார்க்கலாம். இந்த மதுரை காஞ்சி அப்படின்ற பாடத்தோட ஆசிரியர் யாருன்னா மாங்குடி மருதனார். இந்த பாடத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 10 நூல்வெளி பார்க்கலாம். 10 பாட்டு நூல்கள் ஒன்று தான் மதுரை காஞ்சி. காஞ்சி அப்படின்னா நிலையாண்மை அப்படின்ற ஒரு பொருள் இருக்கும். அப்போ மதுரையோட சிறப்புகளை பாடுறதுனாலையும் நிலையாமையை பற்றி கூறுறதுனாலே இது மதுரை காஞ்சி அப்படின்னு அழைக்கப்பட்டது. இந்த நூல் மொத்தமாக 752 அடிகளை கொண்டது. 10 பாட்டு நூல்களையுமே மிகப்பெரிய அடிகளை கொண்ட நூல்னு பார்த்தீங்கன்னாலே மதுரை காஞ்சி தான். அதில் 354 அடி மட்டுமே வந்து மதுரையை பற்றி சொல்லுதான். இதை பெருகுவல மதுரை காஞ்சி அப்படி சொல்லிட்டு சிறப்பிக்கப்படும். இதோட பாட்டுடை தலைவன் யாருன்னா தலையானங்கானத்து சிறுவன்ற பாண்டியன் நெடுஞ்செழியன். தலையானங்கானத்து சிறுவன்ற பாண்டியன் நெடுஞ்செழியன். மதுரை காஞ்சியை பாடினது யாரு? மாங்குடி மருதனார். இவர் யாருன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாங்குடி அப்படின்ற ஊரில் பிறந்தவர். 8 தொகையில் 13 பாடலை பாடியிருக்காரு. 8 தொகையில் 13 பாடல். இதோட பாட்டுடைய தலைவன் யாரு? தலையானங்கானத்து சிறுவன்ற பாண்டியன் நெடுஞ்செழியன். இது பெருவகல மதுரை காஞ்சின்னு அழைக்கப்படுது. 782 அடிகளை கொண்டது. அதில் 354 அடி மட்டும் மதுரையை பற்றி சொல்லுது. ஓகே, இந்த பாடலை பார்க்கலாம். மதுரையை சிறப்பிச்சு பாடியுள்ள நூல்கள் 14 மேற்கணக்கில் இருக்கக்கூடியதான் மதுரை காஞ்சி. இந்த நூலோட மதுரை மாநகர் மக்களுடைய வாழ்வு, அவங்க கோட்டை கொத்தளம், அந்நகரில் நிகழக்கூடிய திருவிழாக்கள், பல்வகை பள்ளிகள், நாற்பெருங்குழு, அந்தி வணிகம் ஆகிய காட்சிகள் எல்லாம் கவித்துவமாக விரிஞ்சிருக்கு. அப்போ காலையில் தொடங்கி மறுநாள் விடிகிற வரையில் நகரத்தை சுற்றி வந்து கண்ணுற்றதை முறைப்படுத்தி கூறுறது தான் இந்த பாடல் அப்படி சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். மதுரை மாநகர் எப்படி இருந்ததுன்னா, மண்ணுற ஆழ்ந்த மணிநீர் கிடைங்கின் விண்ணுற ஓங்கிய பல்படை புரிசை. மண்ணுற ஆழ்ந்த மணிநீர் கிடைங்கின் விண்ணுற ஓங்கிய பல்படை புரிசை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த 2 வரையும் மதுரை மாநகரில் ஆழமான அந்த தெளிந்த நீருடைய அகழி ஒன்று இருக்கான். அது பல கற்களை கொண்டு கட்டப்பட்ட மதில் வானளவு உயர்ந்திருக்குது. புரிசைனா மதில். அப்போ தொல்வழி நிலைய அணங்குடை நெடுநிலை நெய்ல்பட கரிந்த தின்போர் கதவின் மலை ஆடும் மலையின் நிவிந்த மாடமோடு வையை அன்ன வளக்குடை வாயில் வகைப்பொரு எழுந்து வானம் மூழ்கி சில்காற்று இசைக்கும் பல்புலை நல்யில். என்ன சொல்றாங்கன்னா, அந்த பழமையானதும் வலியம் மிக்கதும் அந்த தெய்வத்தன்மை பொருந்தியதுமாகிய அங்கே வாயில் இருக்கு. அந்த வாயிலில் நெய் பூசியதால் கருமையடைந்த வலிமையான கதவுகளை உடையதான் அந்த வாயில். அப்போ மேகங்கள் உலாவக்கூடிய மலை போல மாளிகைகள் உயர்ந்து அங்கே காணப்படும். இடைவிடாது ஓடுகின்ற வையை ஆற்றை போல மக்கள் எப்போதும் அந்த வாயில்கள் வழியாக செல்வாங்களாம். அப்போ மண்டபம், கூடம், அடுக்களை உடைய பல்வேறு பிரிவுகளை கொண்ட வான்வரை ஓங்கிய தென்றல் காற்று இசைக்கும் பல சாளரங்களுடைய நல்ல இல்லங்கள் எல்லாம் அங்கே இருக்கு. மாகால் எடுத்த முன்னீர் போல முழங்கிசை நண்பனை அரைவனார் நுவல கயம் குடைந்த இயம் தொட்டு இமிலிசை மகிழ்ந்தோர் ஆடும் களிக்கொள் சும்மை ஓவு கண்டன இருபெரு நியமத்து. இந்த மாகால் எடுத்த முன்னீர் போல, இது வந்து தெருவில் கேட்டிருக்காங்க. ஆறு கிடந்த அகன்வயன் நெடுந்தெருவில், அகல் நெடுந்தெருவில். அது ரொம்ப முக்கியமானது. என்ன சொல்றாங்கன்னா, ஆறு போன்ற அந்த அகலமான
நீண்ட தெருக்களில் பொருட்களை வாங்குறதுக்கு வந்த மக்கள் பேசும் பல்வேறு மொழிகள் அங்கே ஒலிக்குதான். அப்போ விழா பற்றிய அந்த முரசறைவோரின் முழக்கம் வந்து பெருங்காற்று புகுந்த கடலொலி மாதிரி ஒலிக்குதான். அப்போ இசைக்கருவிகளை இயக்குறதுனால உண்டாகும் இசை நீர்நிலைகளை கையால் குடைந்து விளையாடும் தன்மை போல எழுது. அதை கேட்ட மக்கள் தெருக்களில் ஆரவாரத்தோடு ஆடுறாங்க. அப்போ பெரிய தெருக்கள் இருக்கக்கூடிய நாலங்காடியும் மல்லங்காடியும் ஓவியங்கள் போல காட்சியளிக்குதான். இதுதான் இந்த மதுரை மாநகரோட சிறப்பு. என்னன்னா, மண்ணுற ஆழ்ந்த மணிநீர் கிடங்கில் விண்ணுற ஓங்கிய பல்படை புரிசை தொல்வழி நிலைய அணங்குடை நெடுநிலை நெல்பட கைந்த தின்போர் கதவின் மலை ஆடும் மலையின் நிவந்த மாடமுடு வையை என்ன வழக்குடை வாயில் வைகரை எழுந்த வானம் மூழ்கி சில்காற்று இசைக்கும் பல்பலை நல்கில் ஆறு கிடந்தன அகழ்வையின் நெடுந்தெரில் பல்வேறு குழாத்து இசையெழுந்து ஒழிப்ப மாகால் எடுத்த முன்னீர் போல முழங்கிசை நண்பனை அரைவனர் நுவல கயம் குடைந்தன எம் தொட்டு இமிழிசை மகிழ்ந்தோர் ஆடும் களிக்கொள் சும்மை ஓவு கண்டன இருபெரு நியமத்து. இதில் இருக்கக்கூடிய இந்த முக்கியமான வரிகள் பார்த்துட்டு இருக்க நல்லது. ஏன்னா தேர்வில் கேட்கலாம். இந்த பாடத்துக்கான பொருளும் பார்த்துட்டோம். இதில் பாருங்க, தெரியுமா? பொறிமயிர் வாரணம் கூட்டுரை வயமா புலியோடு குழும என்ற அடிகள் மூலமாக மதுரையில் வனவிலங்கு சரணாலயம் இருந்த செய்தியை மதுரை காஞ்சி குறிப்பிடுது. அப்போது மதுரையில் வனவிலங்கு சரணாலயம் இருந்ததை பற்றி குறிப்பிடும் நூல் என்னன்னு கேட்டாங்கன்னா மதுரை காஞ்சி. அதுக்கான வரி என்னன்னா, கூட்டுரை வயமா புலியோடு குழும, அதாவது பொறிமயிர் வாரணம் கூட்டுரை வயமா புலியோடு குழும, இதுவும் மதுரை காஞ்சி. இந்த பாடலுக்கான சொல்லும் பொருளும் பாருங்க. புரிசைனா மதில், புரிசை மதில், அணங்குனா தெய்வம், சில்காற்றுனா தென்றல், புலைனா சாளரம், மாகால் பெருங்காற்று, முன்னீர்னா கடல், பனைனா முரசு, கயம்னா நீர்நிலை, ஓவு ஓவியம், நியமம்னா அங்காடி. இது வந்து சொல்லும் பொருள் ரொம்ப முக்கியமானது. இலக்கண குறிப்பாருங்க. ஓங்கிய பெயரச்சம் நிலைய சொல்லிசை அளபடை. ஓங்கியனா பெயரச்சம், நிலையனா சொல்லிசை அளபடை, குழாத்து செயலிசை அளபடை. வாயில்னா அது ஒரு இலக்கண போலி. மாகால் உரிச்சொல் தொடர். முழங்கிசை இமிழிசைனா வினைத்தொகைகள். நெடுநிலை முன்னீர் இதெல்லாம் பண்பு தொகைகள். மகிழ்ந்தோர் அப்படின்றது வந்து வினையால் அணையும் பெயர். இது இலக்கண குறிப்பும் சொல்லும் பொருளும் ரொம்ப முக்கியமானது. இந்த பாடத்துக்கான நூல்வெளியும் பார்த்துட்டோம். அப்போ மதுரை காஞ்சி அப்படின்ற படத்தை முழுசாக பார்த்துருக்கோம். அந்த பாடலை பார்த்துட்டோம், சொல்லும் பொருளும் பார்த்தாச்சு, இலக்கண குறிப்பு பார்த்துட்டோம், பொருளும் பார்த்துட்டோம். அடுத்ததான் சந்தை அப்படின்ற ஒரு சிறுகதை பகுதி கொடுத்துருப்பாங்க. இதில் பாருங்க, கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் சந்தை 18 ஏக்கர் பரப்பளவில் 8000 கடைகளோட இன்னொரு ஞாயிற்றுக்கிழமைகளில் கூடுதான். பல ஊர்களை சேர்ந்த மக்கள் தக்காளி முதல் தங்கம் வர அங்கே வாங்குறதுக்கு கூடுறாங்க. விருப்போரு வாங்குறோம் உறவுகளாக பேசி மகிழும் ஆரவாரம் அங்கே ஒலிக்குது. 120 ஆண்டுகளுக்கு மேலே அந்த சந்தையில் 4 தலைமுறையாக நட்பு நிகழுது. கலப்படம் இல்லாத பொருட்களை வருவாய் நோக்கின்றி அந்த சந்தை விற்பனை செய்தான். இன்றைக்கும் தமிழகத்தின் அனைத்து ஊர்களிலும் வாரச்சந்தை மாதச்சந்தை இதெல்லாம் வந்து நடைபெறுது. மாலை நேர சந்தைகளும் நடந்த வண்ணம் உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்க, இந்த பாடல் கொடுத்துருப்பாங்க. பாடலாசிரியர் மருதகாசி அவங்களுடைய பாடல். பொதிய ஏந்தி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு செல்லக்கணை நீ வித்து போட்டு பணத்தைன்னு செல்லக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மருதகாசி அவங்களுடைய பாடல் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஆகு பேர் பார்க்கலாம். கலாம் சாட் கண்டுபிடித்த பள்ளி மாணவனை ஊரே பாராட்டியது. பெண்களை கேலி செய்த இளைஞரை ஊரே இகழ்ந்தது. அப்போ இந்த தொடரில் ஊர் பாராட்டுவதோ திட்டுறதோ கிடையாது. மாறா அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் தான் பாராட்டவோ திட்டவோ செய்வாங்க. அப்போ இதன் பொருள் வந்து ஊர் என்னும் பெயர் ஊரில் உள்ள அந்த மக்களுக்கு ஆகி வந்தது. இதை இடவாகு பெயர்னு சொல்லுவாங்க. அப்போ ஒன்றன் இயற்பெயர் வந்து அதனோடு தொடர்புடைய மற்றொன்றுக்கு தொண்டு தொட்டு ஆகி வருவது ஆகு பெயர். ஆகு பெயர்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னா 14 வகைப்படும். அதில் குறிப்பிட்ட சிலது மட்டும் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். முல்லையை தொடுத்தாள். இதில் பொருளாக பெயர் என்னன்னா, பொருளாக பெயருக்கு இன்னொரு பெயர் முதலாக பெயர். முதல் பொருளாகிய முல்லைக்கொடி அதன் சினை உறுப்பாகிய பூவுக்கு ஆகி வந்திருக்கு. அதாவது முல்லை அப்படின்றது வந்து ஒரு செடி தான், ஒரு பொருள். ஆனால் அது வந்து முல்லை பூவுக்கு தான் நம்ம சொல்கிறோம். முல்லை அப்படின்ற பூவை தான் நம்ம தொடுப்போம், ஆனால் முல்லைன்றது செடி. அப்போ அந்த முதல் பொருளுக்கு ஆகி வந்திருக்கிறதுனால அது வந்து பொருளாக பெயர். அடுத்த வகுப்பறை சிரித்தது. இதில் வந்து வகுப்பறை வந்து சிரிக்காது, அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் சிரிக்கிறாங்க. அப்போ வந்து இடத்துக்கு ஆகி வந்திருக்கிறதுனால அது வந்து இடவாக பெயர். அடுத்து கார் அறுத்தான், காலவாக பெயர். கார் அப்படின்றது வந்து காலப்பெயர் தானே, அந்த காலத்தில் விளையக்கூடிய பயிருக்கு தான் ஆகி வருது. அப்போது வந்து கார் அறுத்தான் காலவாக பெயர். மறிக்கொழுந்து நட்டான் சினையாக பெயர். மறிக்கொழுந்து அப்படின்றது வந்து
சினை வந்து அதோட உறுப்போட பேர் தான். ஆனால் அது வந்து செடிக்கு பயன்படுத்துகிறோம். உறுப்பை நட முடியாது, செடி தான் நட முடியும். உறுப்பை வந்து செடிக்கு பயன்படுத்துறதுனால அது சினையாக பெயர். மஞ்சள் பூசினால் அப்படின்றது வந்து பண்பாக பெயர். மஞ்சள் அப்படின்றது பண்பு, ஆனால் அந்த வண்ணத்தில் இருக்கக்கூடிய கிழங்குக்கு ஆகி வந்திருக்கிறதுனால பண்பாக பெயர். வற்றல் தின்றான் தொழிலாக பெயர். வற்றல் அப்படின்றது வந்து தொழிற்பெயர், வத்தி போன உணவுக்கு ஆகி வருது, அப்போ வந்து தொழிலாக பெயர். வானொலி கேட்டு மகிழ்ந்தனர் கருவியாக பெயர். இது வானொலி அப்படின்ற கருவி அதை காரியமாகிய நிகழ்ச்சிக்கு ஆகி வந்தது. அடுத்து பைங்கூழ் வளர்ந்தது காரியவாகு பெயர். கூழ் அப்படின்ற காரியம் அதன் கருவி ஆகிய பயிருக்கு ஆகி வருது, அப்போ அது காரியவாகு பெயர். அடுத்து அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன். அண்ணாவை படிக்க முடியாது, அவர் எழுதிய நூல்களை கொண்டு அவருடைய கருத்துக்களை படிக்கலாம், அப்போது வந்து ஒரு கருத்தாவின் பெயர்னால கருத்தாக பெயர். அடுத்து ஒன்று பெற்றால் ஒளிமயம் எண்ணளவை ஆகு பெயர். ஒன்று அப்படின்ற ஒரு எண்ணளவை போயிருந்து அந்த எண்ணுக்கு தொடர்புடைய குழந்தைக்கு ஆகி வந்திருக்கிறதுனால வந்து எண்ணளவை. 2 கிலோ கொடு எடுத்தளவே ஆக பெயர். நிறுத்தல், அதாவது நிறுத்தி அளக்கும் எடுத்தல் அளவை பெயர். அந்த அளவையில் உள்ள பொருளுக்கு ஆகி வந்திருக்கிறதுனால அது வந்து எடுத்தல் அளவை ஆக பெயர். 1/2 லிட்டர் வாங்கு முகத்தளவை ஆக பெயர். முகந்து அளக்கக்கூடிய முகத்தளவை பெயர், அது அந்த அளவுக்கு ஆகி வந்திருக்கிறதுனால அது வந்து முகத்தல் அளவை. 5 மீட்டர் அது வந்து நீட்டல் அளவை. நீட்டி அளக்கும் நீட்டல் அளவை பெயர், அவ்வளவில் உள்ள பொருளுக்கு ஆகி வந்திருக்கு. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 16 வகை, அதில் முக்கியமானது கொடுத்துருக்காங்க. பொருளாக பெயர், அதுக்கு இன்னொரு பெயர் முதலாக பெயர், இடவாக பெயர், காலவாக பெயர், சினையாக பெயர், பண்பாக பெயர், தொழிலாக பெயர், கருவியாக பெயர், காரியவாக பெயர், கருத்தாக பெயர், எண்ணளவை பெயர், எடுத்தளவை, முகத்தளவை, நீட்டளவை. இதுக்கெல்லாமே வந்து இந்த எடுத்துக்காட்டு கொடுத்து கூட அப்படியே கேட்பாங்க. மறிக்குழந்து நட்டான்னா அது என்னது, வற்றல் தின்றான், பைங்கூழ் வளர்ந்தது. அப்போது இந்த எடுத்துக்காட்டும் இது என்ன ஆக பெயர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மதிப்பீடு பாருங்கள். இந்திய தேசிய இராணுவத்தை டேஸ் தலைமையின் கீழ் டேஸ் உருவாக்கினார் அப்படின்னா மோகன் சிங் தான். அவருடைய தலைமையில் கீழே ஜப்பானியர்கள் தான் உருவாக்குனாங்க. சொல்லும் பொருளும் பொருந்துள்ளது என்னன்னா, வர்க்கைனா பலாப்பழம், புல்லுனா பறவை, மடிவுனா சோம்பல். அப்போது அல்லல் அப்படின்றது தான் சேரு, அது மட்டும்தான் சரியானது. இளங்கமுகு செய்கோளம் இலக்கண குறிப்பு என்னன்னா, இளங்கமுகுனா பண்புத்தொகை, செய்கோளம்னா வினைத்தொகை. நச்சிலவேல் கோக்கோதை நாடு, நல்யாழை கோக்கிலி நாடு. இதில் வந்து கோக்கோதை நாடுன்னா என்ன, சேர நாடு, கோக்கிலி நாடு சோழ நாடு. வெறிக்கமல் கழனியில் உளுநர் வெள்ளமே. இந்த அடி உணர்த்தக்கூடிய பொருள் என்னன்னா, மனம் கமலும் வயலில் உழவர் வெள்ளமாய் உழுதிருந்தனர். உழவர் வெள்ளமாய் உழுதிருந்தனர். அடுத்த கூற்று பாருங்க. இந்திய தேசிய இராணுவ படைத்தலைவராக இருந்த தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயம் ஆத்மாவும் தமிழர்கள் தான் சொன்னார். இந்த தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்குரியவர்கள் தமிழர்கள். அப்போ கூற்று சரி, காரணம் இரண்டுமே சரியானது. இதில் பாருங்க, இது ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. வயலடை புகுந்தாய் மணிக்கதிர் விளைத்தாய் வளைந்து செல் கால்களால் ஆரே, அயலுற ஓடை தாமரை கொட்டி ஆம்பலின் இதழ்களை விரித்தாய், கைலடை செங்கன் கருவரால் வாழை கரைவளர் தென்னையில் பாய பேரிடைப்பட்ட வானன தோன்றும் பெருங்குளம் நிறைந்து விட்டாயே அப்படின்னு சொல்லிட்டு வாணிதாசன் அவங்களுடைய ஒரு நீருக்கான ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க. ஆறை பற்றி சொல்கிற மாதிரி வாணிதாசன் அவங்க ஏற்றுனது. இதுக்கான கலை சொல் பாருங்கள். இந்திய தேசிய இராணுவம்னா INA, இந்தியன் நேஷனல் ஆர்மி. பண்டு மற்றும் முறைனா கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச். காய்கறி வடிசாறு வெஜிடபிள் சூப். செவ்வியல் இலக்கியம் அப்படின்னா கிளாசிக்கல் லிட்ரேச்சர். கரும்பு சரணா சுகர் கேன் ஜூஸ். அறிவு விரிவிசை. ஆகாயத்துக்கு அடுத்த வீடு ஆசிரியர் யார், மு மேத்தா. ஆகாயத்துக்கு அடுத்த வீடு இது வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கோம். தமிழ் பழமொழிகள்னா கீவா ஜெகநாதன். இருட்டு எனக்கு பிடிக்கும் தமிழ்ச்செல்வன். அன்றாட வாழ்வில் அறிவியலில் சா தமிழ்ச்செல்வன். இருட்டு எனக்கு பிடிக்கும். தமிழ் பழமொழிகள் கீவா ஜெகநாதன். ஓகே, இதோட 9th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருக்கக்கூடிய இயல் 7 முழுசாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்ததான் இயல் 8 பார்க்கலாம். தேங்க்யூ.